வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானை பற்றின பதிவு. அதாவது பாம்பன் சாமிகள் அவருடைய சஸ்திரபந்தம் இதை பற்றி பார்க்கலாமா? அதாவது பாம்பன் சுவாமிகள் ஒரு சஸ்திரபந்தம்னு ஒரு சித்திர கவி வரைஞ்சிருக்காரு. அதில் அவர் அந்த சித்திர கவியிலேயே வார்த்தைகளை போட்டு ஒரு கவிதை. இந்த கவிதை இந்த சஸ்திரபந்தம்ங்கிற கவிதை இதை நம்ம தொழில் நடக்கிற இடத்துல அதுக்கு நிறைய ஸ்டிக்கர் எல்லாம் கூட கிடைக்குது, இல்லை நம்மளே கைப்பட கூட எழுதி வச்சுக்கலாம். இது தொழில் நடக்கிற இடத்துல வச்சோன்னா நமக்கு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், நிலையான வருமானம் கிடைக்கும். இது அதை வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம அதை பாராயணம் பண்ணணும். நம்ம தொழில் நிறுவனத்துக்கு வந்த உடனே அதை ஒரு 3 தடவையோ 5 தடவையோ நம்ம அதை பாராயணம் செஞ்சோன்னா நம்ம செய்கிற தொழில் நல்லா நம்ம நினச்சதுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக நடக்கும், நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். அது என்ன கவிதைன்னு பார்க்கலாமா? வால வேதாந்தபா வாசம் போ கந்தன்பா, மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ, மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வாப்பா தந்தா வேலவா. இதுதான் அந்த பாடல். இதில் எழுத்துக்களை முன்னும் பின்னுமா போட்டு இந்த பாடலை அவர் எழுதியிருப்பார். இது இதை நம்ம விளையாட்டாக நினைக்கக்கூடாது. இதை நீங்கள் ஒரு அந்த ஸ்டிக்கரை ஒட்டியோ இல்லை நீங்கள் கைப்பட எழுதி வச்சோ முதல்ல ஒரு 21 நாள் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் நீங்கள் உங்களோட இருக்கையில் அமர்ந்து முதல்ல ஒரு 5 தடவை ஒரு 21 நாள் தொடர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். படிப்படியாக உங்களோட தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது நிறைய பேர் அனுபவத்தில் கண்ட உண்மை. இது என்ன, இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் இந்த முருகப்பெருமான் அருளால் தொழில் நல்ல சிறப்பாக நடக்கும், வருமானம் நல்லா பல்கி பெருகி வரும். வாழ்த்துக்கள்.